நீலகிரி, கோவை, திருப்பூர் உட்பட 8 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. சென்னையில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தூத்துக்குடி, விருதுநகர், தேனி, நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை. தென்காசியில் பெய்த மழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. சென்னை நகரின் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவு முதல் மழை. வேளச்சேரியில் தாழ்வான இடங்களில் தேங்கிய மழை நீரால் பொதுமக்கள் அவதி. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நீடிக்கும் மழை. தீபாவளி பண்டிகைக்கான விற்பனை பாதிக்கப்பட்டதால் வியாபாரிகள் கவலை. தீபாவளி பண்டிகையை கொண்டாட சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்கள். கிளாம்பாக்கம், கோயம்பேடு உள்ளிட்ட பேருந்து நிலையங்களில் அலைமோதிய கூட்டம். சொந்த ஊர் செல்லும் மக்களால் நிரம்பி விளைந்த தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்கள். முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் இடம் பிடிக்க முண்டியடித்த பயணிகள். தீபாவளியையொட்டி தலைநகர் டெல்லியில் கடும் போக்குவரத்து நெரிசல். சென்னை ஜிஎஸ்டி சாலையிலும் அணிவகுத்த வாகனங்கள். சென்னை தியாகராய நகர், புரசைவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் களை கட்டும் தீபாவளி ஷாப்பிங். கொட்டும் மழையிலும் பட்டாசுகளை வாங்க ஆர்வம் காட்டிய மக்கள். தீபாவளி நெருங்கும் நிலையில் கடை வீதிகளில் அலைமோதும் கூட்டம். பொருட்கள், புத்தாடைகள் வாங்க குவியும் மக்கள். தீபாவளிக்கு அடுத்த நாளான செவ்வாய்க்கிழமை விடுமுறை அறிவித்தது தமிழக அரசு. பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர் சென்றவர்களின் வசதிக்காக ஏற்பாடு. சாதி ஆணவ கொலைகளை தடுக்க ஓய்வு பெற்ற நீதியரசர் KN பாஷா தலைமையில் ஆணையம். ஆணையத்தின் பரிந்துரைப்படி தனிச்சட்டம் இயற்றப்படும் என முதல்வர் ஸ்டாலின் உறுதி. ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திரு KN பாஷா அவர்கள் தலைமையில் சட்ட வல்லுநர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், மானுடவியல் அறிஞர்களை கொண்ட ஒரு ஆணையம் அமைக்கப்படும் என்பதை என்னுடைய முக்கியமான அறிவிப்பாக இம்மாமன்றத்தில் அறிவிக்கிறேன்.
மக்களுக்கு திமுக அரசு அல்வா கொடுத்து விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக வாக்குறுதிகள் அச்சிடப்பட்ட காலி அல்வா பாக்கெட்டுகளை விநியோகித்து விமர்சனம். எதிர்க்கட்சித் தலைவர் கே பழனிசாமியின் அல்வா புகாருக்கு அமைச்சர் சிவசங்கர் பதில். அதிமுகவை திருட்டுக்கடையாக மாற்றிவிட்டதாக விமர்சனம். மகாராஷ்டிர தலைநகர் மும்பையில் தீபாவளி பண்டிகை கொண்டாட்டம் உற்சாகம். வானவேடிக்கை நிகழ்வை கண்டு ரசித்த தாக்கரே குடும்பத்தினர். உத்தரப்பிரதேசத்தில் களை கட்டிய தீபாவளி பண்டிகை கொண்டாட்டம். இரவை பகலாக்கிய வானவேடிக்கை நிகழ்வு. டெல்லியில் பிரதமர் மோடியுடன் இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியா சந்திப்பு. மனிதாபிமான முறையில் மீனவர் விவகாரத்தை கையாள வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தல். பீகார் சட்டமன்ற தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. 121 தொகுதிகளில் போட்டியிட 1250க்கும் மேற்பட்டோர் வேட்புமனு தாக்கல். உலக நாடுகளில் நிகழும் போர்களை நிறுத்துவதை தாம் விரும்புவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேச்சு. பல்லாயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றுவதை பெருமையாக நினைப்பதாகவும் கருத்து. உயிரிழந்த பிணை கைதிகளின் உடல்களை இஸ்ரேலிடம் ஒப்படைத்த ஹமாஸ் அமைப்பு. டெல் அவீவ் நகருக்கு கொண்டுவரப்பட்ட உடல்களுக்கு இஸ்ரேல் படையினர் இறுதி மரியாதை. ₹1,00,000 நெருங்கியது ஒரு சவரன் ஆபரண தங்கம். சென்னையில் சவரனுக்கு ₹2,400 அதிகரித்து ₹97,600 விற்பனை.